வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்தது ஜிஎஸ்டி வரி குறைப்பு. மின்சாதன பொருட்கள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவைகளின் விலை குறைவதால் மக்கள் மகிழ்ச்சி. ஜிஎஸ்டி வரி குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, ஜிஎஸ்டி வரி குறைப்பு மற்றும் வருமான வரி மாற்றத்தால் 2.5 லட்சம் கோடி சேமிக்கப்படும் என்றும் பெருமிதம். சாமானிய மக்கள் பயன்படுத்தும் 99% பொருட்களின் வரி 5% கீழ் வந்திருப்பதாக பிரதமர் மோடி தகவல். இந்திய பொருளாதாரத்தில் புதிய சகாப்தம் தொடங்கியிருப்பதாகவும் பேச்சு. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நாட்டின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை. வரி குறைப்பு நடவடிக்கை முதலீடுகளை ஊக்குவித்து வளர்ச்சியை அதிகரிக்கும் என்றும் பேச்சு. வெளிநாட்டு பொருட்களின் பயன்பாட்டை தவிர்த்து உள்நாட்டு தயாரிப்புகளையே மக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும். மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் நாடு துரித வளர்ச்சியை எட்டும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை. ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி குறைப்பின் மூலம் 2.5 லட்சம் கோடி அளவுக்கு பணப்புழக்கம் ஏற்படும். பாஜக ஆட்சியில் வறுமை கோட்டின் கீழ் இருந்த 25 கோடி மக்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடர் வருகிறது என்றால் துணை நிற்கும் முதல் இயக்கம் திமுக தான். சென்னையில் நபிகள் நாயகத்தின் 1500வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. முத்தலாக் சட்ட விவகாரத்தில் இரட்டை வேடம் போட்டதும், சிஏஏ விவகாரத்தில் போராடியவர்கள் மீது தடியடி நடத்தியதும் அதிமுக தான் என்று மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக துரோகத்தின் கூடாரமாக இருப்பதால் தான் அதனை புறக்கணித்து அன்வர் ராஜா திமுகவில் இணைந்திருப்பதாகவும் பேச்சு. காசாவில் நடத்தப்பட்டு வரும் துயரத்தை பார்த்து மனசாட்சி உள்ள யாரும் கவலைப்படாமல் இருக்க முடியாது. விரைவில் ஒரு நல்ல தீர்வு ஏற்பட இந்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். ரயில், பேருந்து, ஆட்டோ போன்ற அனைத்து பொது போக்குவரத்துக்கும் இணைக்கும் சென்னை ஒன் மொபைல் செயலி உருவாக்கம் இன்று அறிமுகம் செய்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நயினார் நாகேந்திரன் தேர்தல் சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளது குறித்து மட்டுமே தன்னுடன் ஆலோசித்தார். நயினார் நாகேந்திரன் உடனான சந்திப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் திமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என்று விஜய் தெரிவித்த விவகாரம். விஜய் தெரிவித்தது அவருடைய தனிப்பட்ட கருத்தை தவிர மக்கள் கருத்து கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி பதிலடி. எதையும் புரிந்து கொள்ளாமல் வாயில் வந்ததையெல்லாம் பேசுகிறார் விஜய் என்று எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் காட்டம். அவதூறுகள் மற்றும் இட்டுக்கட்டிய பொய்களை மட்டுமே பேசி வருவதாகவும் குற்றச்சாட்டு. கூடும் கூட்டம் ஓட்டாக மாறாது என்பது விஜய்க்கு மட்டுமல்ல தனக்கும் பொருந்தும் என்று கமல்ஹாசன் ஓபன் டாக். நல்ல பாதையில் செல்ல வேண்டும், மக்களுக்காக செயல்படுங்கள் என்றும் அறிவுரை. விஜய் திமுகவை எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும். தனித்து நின்றால் தவேகா அழிந்துவிடும் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. தவேகா தலைவர் விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கும் ரைட்டர் பார்த்து எழுதி கொடுக்க வேண்டும்.
சந்தேகம் இருந்தால் தங்களை போன்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுரை. நம்மை பற்றி ஆள் வைத்து சிலர் பொய்களை பரப்புவதாக தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு நாளும் மக்களிடையே நமக்கு பெருகி வரும் அங்கீகாரத்தை கண்டு அஞ்சி நடுங்குவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மத்திய அரசின் ஒப்பந்தத்தை ஏற்றால்தான் சமக்ர சிக்ஷா கல்வி நிதியை தர முடியும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீண்டும் திட்டவட்டம். கல்வி நிதி பெறும் விவகாரத்தில் அரசியல் வேண்டாம் என்றும் திமுக அரசுக்கு வேண்டுகோள். தமிழ்நாடு மீனவர்கள் தனி உள் ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மக்களவை, மாநிலங்களவை எம்பிக்கள் கூட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. ஆவின் பால் விநியோகம் செய்யும் லாரிகளுக்கான டெண்டரில் விதிகளை மீறி அனுமதி என்று ஞானசேகரன் என்பவர் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணை நடத்தவுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வருகின்ற 27ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரோட்டின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட குமரி மாவட்ட சாமி விக்கிரகங்கள் தமிழ்நாடு கேரள எல்லை பகுதியான களியக்காவிளையில் இரு மாநில போலீசார் அணிவகுப்பு மரியாதையுடன் கேரள அரசிடம் ஒப்படைப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சி. பாரம்பரிய கலைகளை கண்டு ரசித்த பொதுமக்கள். அருணாச்சல பிரதேசம் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கு இன்று செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 5100 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்.